வெல்கம் பேக் டு த ஃபன் வித் ஆக்ஷன் சேனல். இந்த வீடியோ நம்ம ஆரியா நடிச்சிருந்த வில்லேஜ் போகிறதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூட்டியாக இது 4th எபிசோட். போன எபிசோடில் ஒரு பாஸ் கேரக்டர் மாதிரி ஒருத்தனை காட்டினாங்க, 4-5 மாஸ்டர்ஸை காட்டினாங்க. அது இப்போ நாய்கிட்டேருந்து அந்த நாய்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு கையா இல்லை கிணறா என்னன்னு தெரியல, அதில் விழுந்தாங்க கடைசியாக கட்டும் போது. அப்புறம் இன்னொரு கேங், அந்த மிலிட்ரி கேங்கோட வந்ததில் ஒருத்தன் லாஸ் ஆகிட்டான், ஒருத்தன் இறந்துட்டான். இன்னும் மிச்சம் எத்தனை பேர் சாவ போகிறாங்கன்னு தெரில. அவங்களையும் ஒரு மிருகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் இந்த எபிசோடில் இதெல்லாம் எப்படி, இந்த மிருகங்கள்லாம் எப்படி உருவாச்சு, இதுக்கெல்லாம் எப்படி எதுக்காக உருவாக்குனா அந்த இந்த டாக்டர், அந்த பணக்காரன் ஒப்பேன் அவன் ஏன் இதெல்லாம் உருவாக்குனா, பிள்ளைய காப்பாற்றுற பேரில் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்றது இந்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம். I am very happy. Start music. கௌதம் கௌதம் என்னடா கதை ரொம்ப முன்னாடி போச்சா? கௌதம் கௌதம் எழுந்துடுறா. கௌதம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேக் அப். லேட் ஆயிடுச்சுடா. வேக் அப். நாங்க எல்லாரும் ரெடி. உனக்கு தான் வெயிட்டிங். கௌதம் சி விடுடா. கெட் அப். Not today. You smell so good. அதத்தான் நானும் சொல்றேன். நோ நாட் டுடே. எழுந்துரு மரியாதையா. மரியாதை இல்லாம எழுந்ததானே இப்ப பிரச்சனையே. ஐயேச்சி டாக்டர் மாதிரியா பேசுறேன். ஏய், புருஷன் மாதிரி பேசுறேன்டி. பொறுக்கி புருஷன். கௌதம் டைமை பாரு. we can't postpone டா. எழுந்துரு. லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு போலாம். சி போய் பல்ல தேய் ஃபர்ஸ்ட். புதுசா பல்லெல்லாம் தேய்க்க சொல்ற? அம்மா அப்பா wake up, not today. குழந்தை வேணான்னு சொன்னேன், கேட்டியா? இந்த கதவை தட்டி வர்றது இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லி தெரியலையா செல்லம்? அப்படியா? ஹெட்டிக் வா. பாரு. உன்னை நான் சக்கதான் நான் ஓடி வந்தேன். உடம்புல பவரே இல்லையே. உன் பிரெயினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா மெல்லமா அழுத்துறேன். ஷூ பா. சரி, ஒரு 1 hour தூங்க விடுங்களேன் ப்ளீஸ். Wake up, road trip. Wake up, road trip. Wake up, road trip. இதெல்லாம் பண்ணா பிடிச்சிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? ஏன் இந்த நாயகனும் கூட சேர்ந்து விழ வேண்டியது தானே? கருவு பெற்று யாருக்கும் ஒன்றும் ஆள் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆள் இல்லை, வெறும் சராய்ப்பு தான். கண்ணாடி எனக்கு கரட கழுத்து நினைக்க என்னல தொழுத டாக்டர் பாரியா இருங்க. என்னல ஆச்சு? கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க போறேன், வலி இருக்கும். உடஞ்சிருக்கான்னு பார்க்கணும். செத்த பொருள என்ன பண்ணுதா? கால் உடைஞ்சிட்டு வலிக்கு வலிக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கல. தெரிஞ்சுதான் பண்ணியா? வலிக்கு. பீட்டர் சார், நான் நிஜமாவே டாக்டர் சார். அப்பப்போ மறந்துடுறீங்க. பீட்டர் சாரா சொக்காருக்கலாம். குடிக்கார பையல உடஞ்ச மாதிரி தெரியல. இந்த காலில் அழுத்தம் போடாதீங்க. என் கிட்ல பெயின் கில்லர் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் என் வண்டியோட போச்சு. ஏலா அந்த பையடு. அவங்கிட்ட பெயின் கில்லர் இருக்கு. டாக்டர் தம்பி, எனக்கு இதான் பெயின் கில்லர். போதல குடிக்கார பையல. பீட்டர் சார் ஸ்ட்ராங் மேன் சார். நீங்க ஸ்ட்ராங் மேன். பீட்டர் சார், தம்பிக்கு இப்போ நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு. ஏய் தரு கையை புள்ள. இந்த நிலைமையில டாக்டர் தம்பி கூட இருக்குது நல்லதா போச்சுல்ல. நான் இல்லைன்னா நீங்க இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டீங்க.
அட விடுங்க தம்பி. முட்டை வச்சா கோழி வச்சா எவ்வளோ லேட்டாக பழைய ஃபாலோ கணக்குல. பண்ண நினைக்கிறான். அது தள்ளி போட்டு பல வருஷம் ஆயிட்டு. அதுக்கு இப்போ வந்து நீ ஒரு காரணம் சொல்லுத. இந்த வேற ச்சே. அசால்ட்டாக இருக்காங்கடா. தான் உயிர் பழிச்சோம். எவ்வளோ பெரிய பொத்தல். ஏன்டா பயமுத்துறீங்க இப்படி? இது பாறையை குடஞ்சி உருவாக்கின இடம் மாதிரி இருக்கு. தம்பி போ. இங்க போறீங்க தெரியாம எல்லா பக்கமும் போறீங்களேடா. தண்டவாளமா? பார்க்கல. ஆக்ட் மாதிரி தான் இருக்கு. எங்க பழைய சுரங்கத்துல. ஆமால்ல. ஆமா தம்பி, ஒரு காலத்துல இங்கே தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வித்து அந்த சுரங்கம் இல்லை. எதுவும் இல்லை, ஆனால் சுரங்கம். இப்போ கூடு மட்டும்தான். காலப்போக்கில் புகையாயிட்டு. அது அதெல்லாம் இல்லை கரு, ஏல சுரங்கன்னு சொன்னிய, காரெல்லாம் உடஞ்சு கிடக்கு. ஒரு வண்டியை இழுத்துன்னு வந்து இங்கே தான் வருதுங்களா? இது வந்து மாட்டின மொதல் ஆள் நாங்கள்ல. ஒன்று ரெண்டு. யார் கிளிப்பா? இது என் பொண்ணோடது. சார், இது என் பொண்ணோடது. மாயா, நேயா, நேயா. இரியா, போடாத. மாயா, என்னன்னு தெரியல தம்பி. என்ன தம்பி? இல்லையா? எங்கனாச்சும் மாட்டிக்காதீங்கடா. தம்பி, டேட்டேண்டா. நேயா, மாயா, அவங்க எங்கதான் இருக்காங்க? நான் எங்க போய் தேடுவேன்? நான் எங்க போவேன்? ஐயோ, எல்லாம் தப்புதான். அவங்கள அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. என்ன பொண்ணுங்க பயந்துருப்பா. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆச்சுடா. எங்க போய் தேடுவேன்? தம்பி தம்பி, அலாதி அலாதி, எழுந்துரு, எழுந்து எழுந்துரு. எழுந்து. காரு, அவ இங்கதான் இருக்காம தெரிஞ்சிட்டல. இந்த நேரத்துல உடைச்சிட்டீங்கன்னா நான் உறுதியா இருக்கேன், எப்படியாவது உன் குடும்பத்தை காப்பாத்துறோம். தம்பி, நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கலாம். பார்த்துக்கலாம்.
நான் திடீர்னு ரொம்ப சைலண்டாக அடுக்குறீங்க. தம்பி ஏய் வரத்து பாட்டு இது. வாடி வாடி தாயே வாசல் வாடி தாயே எல்ல காக்க வாடி. எனக்கு தெரியும் எங்க தாய் பூஜை பண்ணுறாங்களா? என்னடாவா யார்ரா நீவன்? வார துரோகி புயல. அப்பாவா? அப்பா Help me, please. அம்மா அம்மா. அது வேற பொண்ணா? வந்துருவா. அம்மா வச்சுக்கோ. பயப்படாத. என்னடா இது? தண்ணி வேணும், தண்ணி வேணும். தண்ணி. எல்லாம் மனுஷங்க மாதிரியே பேசுது. இங்க இருக்கவங்க என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எப்படி இவங்களுக்கு தெரியாம இருக்கும் இந்த ஊர் மக்கள் காணாம போயிட்டாங்கன்னு? இந்த ஃபேக்டரி கிட்ட வந்துட்டாங்களா? ஃபேக்டரி கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதான் நம்ம லாஸ்ட் சான்ஸ். திரும்ப போயிடலாம் வா. டேய், இவங்க கிட்ட தான் கண்ணு கத்திலாம் இருக்கு. உன்கிட்ட வெறும் ட்வீசர் தான் இருக்கு. அதை வச்சு என்ன போடுங்க போற? மூட்டுறா.
வாங்க. லெட்ஸ் கோ. எல்லாரும் எங்க வந்து மீட் பண்ண போறாங்க தெரியல. எப்படி ஆயிட்டானுங்க? அப்பா 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 சாவ வந்த செத்த பயலுவலா. என்ன தெரியலப்பா. நான் தான்ப்பா சத்திப்பா. சத்தி இல்ல சத்தி, இந்த சந்து கொப்ப இல்ல ஆளு அவன் கண்ணு உன்னை விட பயங்கரமா மாறிட்டு. இது பிசாசு இல்ல. அப்பா எப்படிப்பா? என்ன நடக்குதுங்க? ஏன் சக்தி, இது உங்க அப்பா இல்லடே. அவங்களுக்குள்ள பார்த்து சந்து மாதிரி இருக்கல. சுடல எல்லாம் சுடல. இருங்க இருங்க, சுற்றாதீங்க. அவனுக்கு என் ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். மூக்க முடிக்கிறான். ரத்த வாட உன்னை காட்டி கொடுத்துட்டல. அப்பா நீ இன்னும் சாவறியா? நீ செத்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சுனாமில எப்படிப்பா? தாய் தயனத்தை கைவிட்டதில்ல. எச்சரிக்கை மாதிரி தாய் என்னைக்குல என்ன பார்த்தா கரெக்ட் கூவ சுடல. என்ன பார்த்து நிக்கிறா? சுடல ஏன் சுடல? பால பால என்ன யோசிச்சா? அப்பா அவனை விட்டுரு. சார் அவனை சுடுங்க சார். சொல்லல அவனை விட்டுரு. சுடுங்க சார் அவனை. என்ன யோசிச்சா? ஐயா சரியான பலசாலியா இருக்காங்க. டாய் பாடி ஒரு விளையாடிச்சாங்க. என்ன கட்டி வச்சிட்டாங்களா? பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கியா? கொப்பங்க என்ன தரக்காம்ல? ஏங்க இங்க பாருங்க. Are you all right? இவங்களும் எப்போ கடத்தினான்னு தெரியல. உயிரோட தான் இருக்காங்க. இல்ல அவன் பொட்டாட்டி பிள்ளை எங்கல சொல்ல போறியா இல்ல கண்ணை கடிச்சு துப்பட்டா? எங்க அவிய? என்ன பண்ணினிய? எங்க இருக்காவ அவிய? அவிய இப்போ என் குடும்பம் ஆயிட்டாவ. மறந்துரு. தம்பி 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 தலையில சொல்றா, என் பொட்டாட்டி புள்ளி எங்க வச்சிருக்க? சொல்றா. அப்பா 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 நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லும். நான் பண்ணுதே. நீயா? நீ எல்லாம் என் மோனா. உன்னெல்லாம் பிறந்தனைக்கு கழுத்தறுத்து போட்டிருக்கணும். என் மோன், என் ரத்தம், தாய் தந்த வரம். அவன் வருவாமல. யாரா இது? நீ அவுத்து விட்டது. இனி உன்னை அடிச்சு பழக்கிற நேரம் வந்துடுது. ஏ பீட்ரு நல்லா அழிச்சுட்டீல. செத்த பயலுக்கு எவ்வளவு நோவுன்னு பாப்போம். எங்களை வச்சிருக்க அந்த புள்ளையில சொல்ல புரியல இல்ல சொல்லி சொல்லல கூட்டாக்கு எங்களை வச்சிருக்க சொல்ல. தாயி இப்போ பொண்டாட்டியும் பிள்ளையும் அனுப்பி வச்சிருக்கா.
அவளுக்கு எங்க மேல இருந்த கோவம்லாம் குறைஞ்சிட்டு மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கிட்டா. என்னவே பேசுத? முட்டாத்தனமா முட்டா கூவே என்னவே செஞ்சுட்டு இருக்க? சொல்லுவே, சொல்லுதியா இல்லையா? சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? நம்ம பட வரும் அவைய நேரம் பிடிச்சிட்டு பேசுறா சிறுத்த புலியலா புடிகளை வீர யாரோட கூப்பிட்றா? வந்துருச்சு. கட் பண்ணிட்டான். எல்லாரும் தொங்க விட்டுருக்கானுங்க. எல்லாம் மனுஷங்க மாதிரி தான் இருக்கானுங்க. தண்ணி கேக்குது அந்த பிள்ளை. அந்த இடத்தை விட்டு எந்திக்காதன்னு சொன்னா இல்லையா? அந்த ஒரு வார்த்தை சொல்லதுக்குள்ள வராத. இது என்னோட மெடிக்கல் கிட். என் ஃபேமிலி எங்கடா? சொல்றா, எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்றா. டாக்டர் போயலால நீ தந்த வலிக்கு நீயே மருந்து உள்ள. நீ என்னால பாத்துக்கிட்டீங்க உள்ள. அவங்க 2 பேரும் மட்டும் தொங்க விட்டுருக்கானுங்க. அதான் மருந்து கொடுத்தாச்சுல்ல, இப்ப சொல்றா, எங்கடா அவங்க? அப்படியே ஊத்திக்கிறான். இவ்வளவு கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு இறையாக்கி அழுக்காயிட்டு. விடுங்களா உங்களா? ஏய், யாரையா நீங்களா? என்னையா வேணும் உங்களுக்கு? ஏப்பா அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறியா? விட்டுருங்கப்பா. என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? மிருகந்தாம்ல, நீ கேட்டதுக்கு அவன் கேட்டதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் சொல்லுதேன், நீங்க அந்த மலட்டு நிலத்தை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி எங்களுக்கு கொடுத்த பணம் இருக்கு பாரு. அடடடடடா, அப்போ தெரியல அந்த நிலத்தோட சேர்த்து நம்மளையும் சங்காரம் செஞ்சிருவான்னு. 2 ஸ்டோரி ஹைட் பண்றானா? கட்டியலாம். டிவியில் ஏதாவது படம் பார்த்தியா? மூளைக்கில குழம்பி போச்சா உனக்கு? பிரகாஷ், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ஆழமா புதைச்சதெல்லாம் நீ நோண்டி வெளில எடுப்ப. அதை நீ ஏன் பண்ணக்கூடாதுன்னு நானே இப்ப சொல்றேன். கட்டியல்ல ஃபார்மா கம்பெனிங்கிற பேர்ல ஒரு சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் லேப் ஆரம்பிச்சு, லேண்டர்நெட் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற பேர்ல
ஜெகன் நம்மளும் நிறைய தடவை இதையே திரும்ப 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 செஞ்சு ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம். பட் இந்த தடவை எப்படியாவது ப்ளீஸ் பிரகாஷ் சேக்காக ஒர்க் அவுட் ஆகணும். யூ கம் வித் மீ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Bring it. எல்லாம் எலிக்கு ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. வருஷ கணக்கா அங்கேயே பூட்டி கிடந்த ஒரு சீரம், ஒரே சீரம் உன்னை திரும்ப நடக்க வைக்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் அதுக்கிட்டே தள்ளி தான் போயிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப தள்ளி. அப்படியே வெளியே கொட்டுறான்னா காலப்போக்கில் அவனுக்கு கொடுத்த பணமெல்லாம் காகிதமாச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு. வெடிச்சு போற நிலத்துல விதையெல்லாம் விறகாச்சு, மண்ணெல்லாம் மலடாச்சு. தாயுங்க மாறும், பசுமாடுங்க காம்பும் வறண்டு போச்சு. வெண்மை மரத்து போச்சு. பிறந்த குழந்தைக்கு உயிர் இல்லை. எங்க ஊர் சிட்டுக்குருவி முட்டையில கூட கருவில்லை. வானம் அழுக்காச்சு, காத்து கனமாச்சு, வாழ்க்கை கசப்பாச்சு. அமர வம்சமே இத்து போச்சு. வெடிச்சு போறதுல ஒவ்வொரு தடவையும் வேற வேற விலங்குகளை வச்சுதான் முயற்சி பண்ணோம். ஆனா இயற்கைக்கு மாறா பயங்கரமா எங்க கைமீறி போய் எங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒன்றை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சது. லேபுக்குள்ளேயும் ஃபேக்டரிக்கு வெளியிலேயும் எல்லா இடத்துலையும். சரி, அதுக்கு உங்க அப்பனால அவனோட தோல்வியை ஒத்துக்க முடியல. அந்த குற்ற உணர்ச்சியை ஏத்துக்க முடியல. ஒரு ஊரே என் கண்ணு முன்னாடி அடையிறத பார்த்தோம். நீ நடக்கணுங்கிற வெறி என் மனுஷ தன்மையே அழிச்சிருச்சு. நான் செஞ்ச பாவத்தை இன்ன வரைக்கும் காசு கொடுத்து மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கேன். அடிச்சு தூக்கல அவங்கள. அது ஒரு கஷ்ட காலம். காத்துல விஷம் வேகமா பரவிக்கிட்டு இருந்த நேரம். அது சாத்தான்களோட கூடாரம். அந்த சாத்தான்களை தாய்க்கு பிடிக்கல. அதுதான் அவளோட கோபம். புகை போகுதுல்ல, நல்லா பாருங்க. பேய் மாதிரியே இருக்கும். நகலாம் கட்டையில விட்டு போறையா? போறியலா? எங்கல போவிய? நம்ம தாயை விட்டுட்டு கொஞ்சம் பொறுங்களம்ல. அவன் நம்மளை காப்பாத்துவா. காப்பாத்துவானா? எப்ப காப்பாத்துவா? எல்லாரும் செத்த பரவா? நல்லா இருக்காடு பேசுறது. தவிச்சு இருந்து பெத்த பிள்ளையோ ஒவ்வொரு செத்து போச்சு. என் பிள்ளைய காப்பாத்த இந்த தாய் மத்தவளை எப்படி காப்பாத்துவா? திரும்பி சாமியாடி உளர போறாளா? இந்த கல்யாணம் பியும் பிரயோசனம் இல்ல. நாங்கெல்லாம் நவமலைக்க போறோம். நவமலைக்க போறீங்களா? ஆமா, அங்க சக்தி வேலு கருடாவா இருக்க. அங்க எல்லாமே கிடைக்கும். நாங்கெல்லாம் போறோம். போறியா? மண்ணை விட்டு போறதுக்கு நீ யாருல? இந்த ஓடமும் மண்ணும் உனக்கு சொந்தமானதுல, தாய்க்கு சொந்தமானது, அமர வம்சத்துக்கே சொந்தமானது. நாங்க போறோம். உடம்பெல்லாம் இத்து போச்சு. வாழ்க்கையே நாசமா போச்சு.
இனி இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ எங்க இருக்கணும் எங்க போகணும்னு தாய் தான் முடிவு பண்ணுவோம். அவளுக்கு ரத்தம் பத்தல, கோபத்துல பசி, அதனாலதான் எடுத்துக்கிட்டே இருக்கா. நம்ம அவ கோபம் போக என்ன செய்யணும்? அடிச்சு பேசுங்கள அந்த வேசமே மோனோல. பஞ்சபூதங்களும் எங்களை தண்டிச்சதுக்கு காரணம் நீதான். உன்னைய மாறி ஒரு துரோகிய புள்ளையா பெத்ததுக்கு தாய் கொடுத்த தண்டனை. தாயோட கோபம் அடங்கல. அந்த ஃபேக்டரி இருந்த மண்ணும் இந்த எச்சங்க வளர்ந்த மண்ணும் எல்லா அழுக்கும் சேர்ந்து விஷமாயிட்டு அத ஒழிச்சு கட்ட ஒண்ணு கூடி முடிவெடுத்தோம். என்ன பண்ணானுங்க? பார்த்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது பண்ணக்கூடாததை பண்ணதா. ஒரேடியா நிறுத்த. A sign from God. கேட் நம்பர் 4 லாக் பண்ண வேண்டாம், ஓபன்லயே இருக்கட்டும். அவுட். Hey, I need the camcorder footage. விட்றாத, எடு. ஏன் அந்த கேட் ஓபன் பண்ணல? வேற எதை பத்தியும் யோசிக்காம நான் செஞ்சதையெல்லாம் தடையெல்லாம் அழிக்க வந்ததா நினைச்சுக்கிட்டேன். அந்த சுனாமிய உள்ள போனா ஒரு பயலும் இல்ல. வந்த சோழிய வேகமா முடிச்சிட்டு வீடு போய் சேரலான்னு நினைச்சோம். உனக்கு ஒண்ணும் ஆகல தாயி? இல்ல ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல. யாருக்கு எதுவும் ஆகல இல்ல? வா 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 வா, பதறாம வா.
என் சாமியோட நாவு, என் உயிர். சரி, எப்பறம் நீங்க இப்படி ஆயினீங்க? அவ எங்களுக்காகத்தான் உயிரையே கொடுத்தா. இப்போ என்ன சொல்ல வர? கடவுளுக்கே நான் நடக்கிறது பொறுக்கல, அதானே? நீ நடக்கணுங்கிறதுக்காக அங்க நடந்தது மனித சக்திக்கும் நடைமுறைக்கும் அப்பாற்பட்டது. அந்த கோக்கையை திறக்காத. அங்க புதையல் ஒன்றும் இல்லை, பேய். பேய் மட்டும்தான் இருக்கு. பா, அப்பனா வீட்டில் எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய ஓலை அவுத்து விடுற பத்தியா நீ? இல்லடா பிரகாஷ், டேய் அது கடுப்பை கிளப்பாத. ஏன் உன்கிட்ட இல்லாத காசா? இவ்வளோ வருஷம் என்ன புடுங்கிட்டு இருந்த? உனக்கு நான் குணமாறதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, அதானே? அங்க நடந்தது எல்லாம் தப்பு. அதனால தான் அந்த கம்பெனியை போர்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். என்னது? அப்பனா என்ன ரோட்ல பிச்சை எடுக்க சொல்றியா? உனக்கு சேர வேண்டிய சொத்து சேர்ந்துரும். அதை ஜெகன் பார்த்துப்பான். இந்த வீடு, அளவுக்கு மீறி பணம், உதவிக்கு ஆளுங்க, எல்லாம் உனக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனா எக்ஸோஜெனிக்ஸ் அந்த கம்பெனி அது வேணாம். அது ஏன் பாவம், என்னுடைய போகட்டும். இட்ஸ் நத்திங் பட் த டெவில். உனக்கு வேண்டாம். என்னப்பா சொல்ற? ஏதோ டெவில் எல்லாம் பேசிட்டு இருக்க. இதுக்குதான் இங்க வர சொன்னியா? என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? உன்னை பத்தி யோசிச்சதுனால தான்டா இந்த முடிவு எடுத்தேன். எக்ஸோஜெனிக்ஸ் உனக்கு வேண்டாம். வேணான்னு சொல்றானே, அப்புறம் ஏன்டா அவங்க ஆள் அமுச்சு விட்டான் ஆல்ரெடி. இதுக்கப்புறம் நடக்க போகுது தான்ப்பா என் லாஸ்ட் ஹோப். அதையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டேன்னா நான் என்ன செய்வேன்? நீ டெஸ்பரேட்டா இருக்க பிரகாஷ். அது ஒன்று யோசிக்க விடாம பண்ணிட்டோம். நான் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டதை விட நீ தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. இது என்னோட சுமை. நான் செஞ்ச தப்பு என்னோட சாகட்டும். இவ்வளவு வருஷமா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Just to hear you say these words. எனக்கு ஆக்சுவலா இப்பதான் உன்னை பத்தி முழுசா புரியுது. நீ எவ்வளோ பண்ணிருக்க எனக்காக. நல்ல மாதிரி பேசுறான். சாரிப்பா. It's okayடா. I'm desperate. பிரகாஷ், என்னால வாழ்நாள் ஃபுல்லா இந்த வீல் சேர்ல இருக்க முடியாது. Don't do this. I hate you பா. I hate you so much. பிரகாஷ், நான் பாப்பா நீ எங்கிட்ட இருக்கும்போது நீ எங்க பா போன? என்னடா அவன் போவேனான்னு சொன்னோம். ஏன்டா பிரகாஷ், எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம். என் வாழ்க்கையில முத தடவையா எனக்காக என் கண்ணு முன்னால ஒன்னே ஒன்று செய்வியா? ப்ளீஸ் செத்துருப்பா. Just die. இது மட்டும் போதும். எனக்காக செத்துரு. தேங்க்ஸ் பா. அங்கே இருந்தாங்களா இவங்க?
பிழைக்க வேற வழி இல்லாம என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம தாய் நம்மளை கைவிடல, நம்மளை காப்பாத்துறதை தாண்டி புனிதமான அமர ரத்தத்துக்கு இன்னும் சக்தியை கொடுத்திருக்காவ. நம்ம ரத்தமும் நம்ம கூப்பிடுற சாமியும் சேர்ந்து நம்ம சனத்தையே காப்பாத்தி இருக்கு. நமக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி தீர்க்க வேண்டிய நேரம் இது. தாய் என்கிட்ட பேசுனா ஒரு பெரிய படைய உருவாக்கணும்னு சொன்னா, அப்பதான் நாம அவங்கள உலகத்தை விட்டு அழிக்க முடியும்னு சொன்னா. முட்டாளாயா நீ? மூட நம்பிக்கை பிடிச்சி தூங்கிட்டு இருக்க. பணம் பேசிச்சா அது நாங்க நம்பணும். ஆமா பேசிச்சு, பேசுது, கேக்குது. எழுந்துரு, எழுந்துறியா, எழுந்துறியா என் ராசா. நமக்கான நேரம் வந்துட்டு. இன்னும் என்ன யோசனை? எழுந்துரு. சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. யாரு இருக்கா? நாங்க உனக்கு தெரியலையா தம்பி? அவிய அங்கதான் நிக்காவ. அவிய நம்மகிட்டயே திரும்பி வந்துட்டாவ. யாருங்க? அவிய நம்ம தாயாவே வந்துட்டாவ. சுபத்ரா வந்துட்டா. அவிய நம்மளை எல்லாம் காப்பாத்த வந்துட்டா. அண்ணே, தாயி, அண்ணே, தாயி நெசமாவாண்ண? வழிகாட்டிட்ட நம்மள எங்களை கைவிடல தாயி. வழிகாட்டிட்டு தாயி, வழிகாட்டிட்டு. வெளியே போக முடியல அவங்களால. எங்கள் குலம் காத்த தாயே, எமக்கு நீ அளித்த வரவே. வேட்டையா, வா வா வா. யாரா இவன்? ரொம்ப பில்டப் கொடுக்குறான் இவனுக்கு. இன்னும் ஒருத்தனை கூட மீட் பண்ணலையே அவங்க. This way on the east side. Let's move.
இங்கே இன்னும் ஒரு சாம்பிள் இருக்க அது இருக்க போதில்ல. அவன் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்களே. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அந்த நெருப்பு எரியத்தலாம் அதை பார்த்து உனக்கு வித்தியாசமாக தோணலை? பார்த்துட்டாங்க. ஓகே, 4th எபிசோட் பயங்கரமாக போச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுது. இந்த லேப்லேருந்து இந்த மிருகத்தெல்லாம் சாப்பிட்டு இவங்க இந்த அளவுக்கு மாறிட்டாங்க. மூட நம்பிக்கைன்ற பேரில் என்னென்னவோ செஞ்சு இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. ஆனால் எனக்கு புரியாத ஒரே விஷயந்தான், ஏன் இவங்க ஒரு மனுஷனை கூட்டிகிட்டே கொலை பண்ணுறாங்க, அந்த சடங்கு மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியல. மேபி அடுத்த எபிசோடில் தெரியலாம். இப்போ தான் அந்த மிலிட்ரிக்காரங்களாம் இப்போ தான் முறையாக பார்க்குறாங்க ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு. பார்ப்போம் எப்படி தப்பிக்கிறாங்க. அந்த மிலிட்ரிக்காரங்களோட உதவியோட ஆரியா என்ன பண்ண போகிறான், அவன் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறான், அவன் குடும்பத்தை எப்படி பலி கொடுக்கறதுலேருந்து காப்பாற்ற போகிறான்னு பார்ப்போம். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.